ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் STK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ குறிப்பாக ஒரு 2 நியூஸையும் ஒரு இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்த ஒரு 2 சம்பவத்தையும் பற்றி இன்னைக்கு பார்த்துட்டு விட்டுலாம். ஸோ ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ நாளைக்கு மறுபடியும் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ அது இப்போ இந்த ஒரு 2-3 விஷயங்களை இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்த ஒரு சில சம்பவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை பார்த்தீங்கன்னா ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக யார்கிட்ட இருந்து பார்க்கலாம் அப்படின்னா மேண்டி ரோஸ் தான். ஸோ மேண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் அந்த இன்டர்வியூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவாக மேலே WWE போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதாவது எனக்கு தெரில. ஸோ WWE மறுபடியும் என்ன ஹையர் பண்ணி ரெஸ்லராக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நானும் மறுபடியும் WWE திரும்ப போகணும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE மேனேஜ்மெண்ட் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இப்போ இதுக்கு மேலே WWE அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் ரெசூல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ என் மைண்டில் இருந்து மொத்தமாக நான் அதை அரெஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களே அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே மேண்டி ரோஸ் WWEக்கு ரெசூல் பண்ண வர்றது மாதிரியே ஐடியாவும் இல்லை. WWEயும் அதுக்கு எந்த ஒரு விருப்பத்தையும் காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அன்னன் ஃபேக்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதாவது நம்ம ஜான்சன் அவர் ரெஸ்ல்மேனியாவில் அதாவது அவர் தோற்றுருக்காரு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அவரோட ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக மோதி அந்த சாம்பியன்ஷிப்பை தோற்ற ஒரு ரெக்கார்டு யாருக்கிட்ட தோற்றுருக்காரு தெரியுமா? நம்ம மிஸ்கிட்ட தான் தோற்றுருக்காரு. ஸோ அதுவும் மிஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக அந்த மேட்ச்சில் கலந்துருப்பார் ரெஸ்ல்மேனியா 28. ஸோ ஜான்சனாக ஃபேஸ் பண்ணியிருப்பார். பட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜான்சனாக கூட மோதி அவரோட டைட்டில் ரீடைன் பண்ண ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ் இருக்கார். ஸோ இதே இது வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா ஜான்சனாக தான் கண்டிப்பாக வின் பண்ணியிருந்தார். பட் மிஸ் ஒன்லி கேன் retain his title in WrestleMania 28. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்காக பாருங்கள். அதாவது மிக்ஃபோலி அதாவது இந்த பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னடா தோணும், என்னடா நம்ம WWE வேறு லெவலில் வளர்ந்துருச்சா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கெல்லாம் நம்ம மிக்ஃபோலியை கொண்டு விட்டு குறித்து வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதாவது தலைவனோட இன்ஜுரி, அதாவது அவர் இது வரைக்கும் ரெஸ்லிங் கரியரில் அனுபவித்த இன்ஜுரிஸோட பட்டியல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஏதோ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சார்ட்டில் அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை பார்த்தது மாரி இருக்குதா? ஸோ பட் அது கிடையாது. ஸோ இது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா மிக்ஃபோலி அவரோட ரெஸ்லிங் கரியரில் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் இன்ஜுரி எங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டியலில் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்க நேரம் அதை படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் நடந்த ஸ்மாக்டவுனோட ஒரு சில சம்பவத்தை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ குறிப்பாக நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு கோடி ரோட்ஸுக்காண்டி. ஸோ அந்த டைட்டிலுக்காகன்னு சொல்லலாம். ஸோ அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா கோடி ரோட்ஸ் அவர் இந்த ராலாவை பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை மீண்டும் ஃபேஸ் பண்ண போகிறத பற்றி பேசியிருந்தார். ஸோ ரெஸ்ல்மேனியா மேட்செல்லாம் பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அவரை இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுறாரு. குறிப்பாக அவர் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசிட்டு மேட்ரை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதாவது நீ ஜான்சனை கூட ரெஸ்ல்மேனியா 41க்காக மோத போகிற. ஸோ நீ ஆல் த பெஸ்ட், நீ அதை ஜெயிக்கிறியோ, அதாவது நீ உன்னோட டைட்டில் நீ ரீடைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ ஜான்சனாவை அன்னைக்கு ரெஸ்ல்மேனியாவில் தோக்கடிச்சு உன் டைட்டில் நீ ரீடைன் பண்ணிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் வாங்க கூட பார்த்தீங்கன்னா இது டைட்டிலுக்காக சேலஞ்சு பண்ணுவேன். அதாவது அடுத்த லைனில் வரிசையில் நான் வந்திருக்கேன். ஜான்சனாகிட்ட நீ தோக்கடிச்சு நீ ஜெயிச்சிட்டேன்னா அடுத்ததாக இந்த டைட்டிலுக்காக மொற போகிறது நான் தான். அதில் ஜான்சனாக மட்டும் தான் 17 டைம் சாம்பியன் ஆவானா? ஸோ நான் ஒன்றை தோக்கடிச்சு நான் 14 டைம் சாம்பியன்லேருந்து 15 டைம் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கோடி ரோட்ஸுக்கு அடுத்த ஒரு தரமான அப்டேட் ரெடி ஆகிட்டாரு. குறிப்பாக ரெஸ்ல்மேனியா 41க்கு அப்புறம் மேபி கோடி சாம்பியனாக இருந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேபி ரெஸ்ல்மேனியா 41ல் கோடி ஜான்சனாவை தோக்கடிச்சிட்டாருன்னா ராண்டி பார்த்தீங்கன்னா தயாராகிட்டாரு ஒரு தரமான ஃபியூடுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஃபைனலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சிஎம் பங்க் விசிஸ் செத் ராலன்ஸுக்கான ரெஸ்ல்மேனியா 41 மேட்சுக்கான
அதாவது ஸோ இந்த மேட்ச் வந்து எல்லாரும் எதிரும் மெயின் ஈவெண்ட்ல இருக்குமா ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன்ல செத் ராலன்ஸ், சிஎம் பேங்க், ரோமன் ரைன்ஸ்லாம் வந்து ஒரு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி ஸோ சிஎம் பேங்குக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த இது அது என்ன ரொம்ப நாளாக வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு இது ரசூல்மனியால் மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றின மாரி ரோமன் ரைன்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் அந்த ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை நீ வாயாலே சிஎம்பங்க கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ உடனே நம்ம பார்லிமெண்ட் வந்து ரோமன் அதாவது சிஎம்பங்கிட்ட சொல்லுவார். ஸோ உன்னோட ட்ரீம், உன்னோட ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ நீ நினச்ச மாரி பார்த்தீங்கன்னா உனக்கு கதையில் பார்த்தீங்கன்னா நீ இந்த ரசூல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகிற. ஸோ அதுவும் டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே சிஎம்ங்க சொல்லாரு ரொம்ப நன்றி ரோமன் ரைன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லி, ஸோ ட்ரைபிள் சீஃப் பிக் டாக் அப்படின்லாம் சொன்னோன்னா ரோமன் ரைன்ஸ் பிக் டாக்னு சொன்னா கோவப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் ஸோ சிரிச்சுட்டே இருப்பார். ஃபைனலி சிஎம்ங்க அப்படி இருந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் அடிப்பார். ஸோ அதாவது நீ என்னடா எனக்கு வாங்கி தரது, ஸோ நானே வந்து இதுக்கு டிசர்வான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஸோ சிஎம்ங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பிளாட் மேட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சிஎம் பேங்க் அண்டு ரோமன் ரைன்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் மெயினாக இருந்தாங்க. ஸோ இவங்க மெயின் ஈவெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. செத் ராலன்ஸோட மூஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி டம்மி பீஸு மாரி ஆகிட்டு என்னடா நீங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ வளவலான்னு பேசண்டா, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பட் இதில் இருந்து என்ன ஒரு மேட்ரு தெரிய வருதுன்னு அப்படின்னா, ஸோ ஜே உசோ விசஸ் கந்தருக்கான மேட்ச் அப்போ எதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. ஸோ ஏன்னா அது ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. ஸோ அதுமாரி கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சன் ஆகியமான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்தோம் அதுதான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா WWE மெயின் ஈவெண்ட்டில் வைப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா அந்த மேட்ச் வந்து டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இப்போ WWE இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ ஜே உசோ விசஸ் கந்தருக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ அது மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போகிறது இல்லை. ஸோ இதில் இருந்து இன்னொரு மேட்ரு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அஃப்கோர்ஸ் 100% பார்த்தீங்கன்னா ஸோ கந்தர் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜே உசோட ஒரு மோஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த ரசூல்மனியாவில் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மேட்சை கண்டிப்பாக ஒரு மெயின் ஈவெண்ட்டில் வச்சுருப்பாங்க. மெயின் ஈவெண்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ ஜே உசோக்கு மேபி ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ தான் அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜே உசோக்கு கிடைக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வைக்காததுனால ஸோ எப்போ மாரி ஸோ ரீடைன் பண்ண போகிறார் நம்ம கந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் இருந்து இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் வளவலாக இருந்தால் இருந்துருவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.